அதிகாரம் 20. அரசர் எசேக்கியாவின் நோய் குணமாதல். அந்நாட்களில் எசேக்கியா நோயிற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசையா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாவின்றி பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் எப்படி திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைவு கூர்ந்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார். எசேயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. ஆண்டவர் அவரிடம், நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். இன்றைக்கு 3ஆம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய். உனது ஆயுளுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டுவேன். மேலும் உன்னையும் இந்நகரையும் அசீரிய மன்னனின் கையினின்று விடுவிப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல் என்றார். அப்பொழுது எசாயா, ஓர் அத்திப்பழ அடை கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் அவ்வாறு கொண்டு வந்து அவர் குணமடையும்படி அதை கட்டியின் மேல் வைத்தார்கள். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, ஆண்டவர் எனக்கு நலம் அளிப்பார் என்பதற்கும் 3ஆம் நாள் நான் கோவிலுக்கு செல்வேன் என்பதற்கும் அவர் எனக்கு என்ன அடையாளம் கொடுப்பார் என்று கேட்டார். அதற்கு எசாயா, ஆண்டவர் தாம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்பதை காட்ட அவர் உமக்கு கொடுக்கும் அடையாளமாவது, இப்பொழுது நிழல் 10 பாகை முன்னோக்கி போக வேண்டுமா பின்னோக்கி வர வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, நிழல் 10 பாகை முன்னோக்கி போவது எளிது, எனவே நிழல் 10 பாகை பின்னோக்கி வர வேண்டும் என்றார். அப்பொழுது இறைவாக்கினர் எசையா ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் ஆகாசின் நிழற்கடிகையில் 10 பாகை முன்னோக்கி போயிருந்த நிழல் 10 பாகை பின்னோக்கி வர செய்தார். பாபிலோனில் இருந்து தூதர் வருதல். அக்காலத்தில் பாபிலோனின் மன்னர் பலாதானின் மகன் மெரோதாக்கு என்பவன் எசேக்கியா நோயிற்றிருப்பதை கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு மடலும் அன்பளிப்பும் அனுப்பி வைத்தான். எசேக்கியா தூதர்களை வரவேற்று தம் கருவூலம் அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் படைக்கல கூடத்தையும் சேமிப்பு கிடங்கிலிருந்த எல்லா பொருட்களையும் அவர்களுக்கு காட்டினார். தம் அரசு முழுவதிலும் தம் அரண்மனையிலும் இருந்தவற்றில் எசேக்கியா அவர்களுக்கு காட்டாதது எதுவுமில்லை. இறைவாக்கினர் எசாயா அரசர் எசேக்கியாவிடம் வந்து, அந்த ஆட்கள் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, வெகு தொலைவில் இருக்கும் நாடான பாபிலோனிலிருந்து வந்தார்கள் என்று மறுமொழி கூறினார். அவர், அரண்மனையில் அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, என் அரண்மனையில் உள்ள அனைத்தையும் பார்த்தார்கள். என் சேமிப்பு கிடங்கில் நான் அவர்களுக்கு காட்டாதது எதுவுமில்லை என்றார். அப்பொழுது எசாயா எசேக்கியாவை நோக்கி, ஆண்டவர் கூறுவதை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்போது உன் அரண்மனை பொருட்கள் அனைத்தும் உன் மூதாதையர் இன்று வரை சேகரித்து வைத்துள்ள யாவும் ஒன்று விடாமல் பாபிலோன் நகருக்கு கொண்டு போகப்படும். மேலும் நீ பெற்றெடுத்துள்ள உன் சொந்த புதல்வர் சிலர் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னனின் அரண்மனையில் அன்னகராயிருப்பர் என்று சொன்னார். அப்பொழுது எசேக்கியா எசாயாவை நோக்கி, ஆண்டவரின் வார்த்தையாக நீர் கூறியது நல்வாக்கே என்றார். மேலும் அவர், என் வாழ்நாள்களிலாவது அமைதியும் பாதுகாப்பும் இருக்குமா என்றார். எசேக்கியா ஆட்சியின் முடிவு. எசேக்கியாவின் பிற செயல்களும் அவரது பேராற்றலும், அவர் குளமொன்று வெட்டி கால்வாய் அமைத்து தண்ணீரை நகருக்குள் கொண்டு வந்ததும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா. எசேக்கியா தம் மூதாதையருடன் துயில் கொண்டபின் அவருக்கு பதிலாக அவர் மகன் மனாசே அரசனானான்.